சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது வாழ்க்கையில் ஒரு சில நினைவுகள் மட்டும் உன் மனதில் வருவாய் அமர்ந்து உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. அது உன்னை முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் அமர்ந்து இருப்பதால் திக்கு தெரியாமல் புலம்பி போயிருக்கிறாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பதில்லை. உன்னை போலே அவர்களும் யோசிக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறுதானே. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலையை புரிந்துதான் நீ முடிவை எடுத்தாய். இது அவர்களுக்கு புரியாது. உன்னால் புரிய வைக்கவும் முடியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். இப்படி பல நேரங்களில் இப்படி நீ காயப்பட்டு நின்றதை உன் சாயப்பா பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். நம்மை நேசித்தவர்கள் என்று தானே வேதனை அடைகிறாய். என்ன செய்வது? அவர்கள் உன் மனம் புரியவில்லையே. அவர்களுக்கு நீ ஒன்று நினைக்க அவர்கள் அதை வேறு விதமாக நினைத்து தவறாக புரிந்து கொண்டு விட்டனர். கவலைப்படாதே. உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை நிச்சயம் நான் வேறு வழியில் கூட்டிச் சென்று வெற்றி பாதையில் வெற்றி இலக்கை அடையச் செய்வேன். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் அடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடத்தில் நிறுத்தி அமைதியாக இரு. அவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் மனசாட்சிக்கு நீ அவர்களுக்கு நல்லதுதான் செய்தாய். அது உன் சாயப்பாவிற்கு தெரியும். அது அவர்களுக்கான காலம் வரும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீ அமைதியாக உன் வேலையை பார். அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு நான் வியந்து உன்னோடு உன் கரம் பற்றி அழைத்து செல்ல தயாராக இருக்கிறேன். என்னோடு வர நீ தயாராக இருக்கிறாயா? வா, என் கரங்களை பற்றிக்கொள். நீ அப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தையின் பக்தியும் பாசமும் எனக்கு அப்படியே தெரிகிறது. அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் பொறுமை மட்டுமே, நம்பிக்கை மட்டுமே. காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயம் தருவேன். இன்னும் ஒரு வாரம் போகட்டும். உன் மனம் தெளிந்து நிச்சயம் நீ அமைதி அடைவாய். அப்பா நான் உனக்கு உன் அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.